ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நியாயாதிபதி புஸ்தகத்திலே 14வது அதிகாரத்திலே 14வது வசனம். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. பாருங்க, இந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது சிம்சோன் தன் தாய் தகப்பனோடு கூட திம்னாத்துக்கு போகிறார். பெண் பார்க்கும்படி போய் கொண்டிருக்கிறார். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டத்தில் இருந்து ஒரு கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் அவருக்கு எதிராக வந்ததாம். அப்பொழுது பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனுமே பலமாக இறங்கி வந்தாராம். உடனே சிம்சோன் அந்த சிங்கத்தை கொன்று போட்டான். வேதம் எழுதமா சொல்லுகிறது, அவன் கைகளிலே ஒன்றுமே இல்லை, ஆனால் தேவ ஆவியானவர் உண்மையில் இறங்கி வந்தபடியினாலே அதை ஒரு ஆட்டுக்குட்டி கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எதிர் வருகிற சூழ்நிலைகளை சந்திப்பதற்கு, அதை ஜெயம் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருகிறார். அந்த இடத்தில் ஒரு சிங்கம் வந்தது. அது சிங்கம் என்று சொன்னால் கூட அது எதிர்த்து நிற்பதற்கு நம்மிடத்தில் ஏதாகிலும் ஆயுதம் இருந்திருக்க வேண்டும். அந்த இடத்திலே சிம்சோனின் கைகளிலே எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கி வந்தபோது அவன் பலனடைந்தான். அந்த சிங்கத்தை ஜெயம் கொள்வதற்கு பலன் கிடைத்தது. அவன் தன் கைகளிலே எந்த ஒரு ஆயுதம் இல்லாத இருந்த போது கூட அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போடும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு பலன் தந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அதை வெகு லகுவாக மேற்கொண்டான். அதை வெகு லகுவாக ஜெயித்தான். இன்றைக்கும் கூட உங்களுக்கு எதிரிட்டு வருகிற சூழ்நிலைகள் பெரியவைகளாக இருக்கலாம், பலத்தவைகளாக இருக்கலாம், அதிகாரம் நிறைந்தவராக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, பரிசுத்த ஆவியானவர் என்கிற வல்லமை இவைகள் எல்லாவற்றையும் முறித்து போடுகிறது. வேதத்தில் வாசிக்கிற பொழுது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், ஆண்டவருடைய ஆவியானவர் செயல்படுகிறவர். அவர் மீது பூரணமாக நம்பிக்கை வைத்து அவருடைய உதவியை நீங்கள் கேட்கிற பொழுது அவர் உங்களை பலப்படுத்துகிறார். காரியங்களை ஜெயிப்பதற்கான கிருபையை தருகிறார். உன்னதமானவருடைய பலன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, சில நாட்களுக்கு பின்பாக மறுபடியும் சிம்சோன் அந்த வழியாக போனானாம். அப்பொழுது தான் கொன்று போட்ட அந்த சிங்கம் அந்த இடத்துல இருக்கிறதை யோசித்து பார்த்தான். அது எந்த நிலைமையில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி போகிறான். அங்கே போய் பார்த்தால் அந்த சிங்கத்தினுடைய உடலிலே ஒரு தேனீ கூட்டம் இருக்கிறது, தேன் இருக்கிறது. அதை எடுத்து சாப்பிட்டானாம். இதை கொண்டுதான் ஒரு விடுகதை சொன்னான். என்ன தெரியுமா சொன்னான்? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் கிடைக்கும் என்று சொன்னான், பலவானிடத்திலிருந்து மதுரம் கிடைக்கும் என்று சொன்னானாம். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, பட்சிக்கிறவன் பட்சிக்கப்பட்டான், பட்சிக்கிறவன் பட்சணமாக மாறி போனான். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து மதுரமும் கிடைத்ததாம். 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, பட்சிக்கிறவன் பட்சிக்கப்பட்டு போனான். எது உங்களுக்கு எதிராக வருகிறதோ அது இந்த இருப்பதில்லை, அந்த போராட்டம் இருப்பதில்லை, உங்களை பயப்படுத்துகிற அந்த பிரச்சனை இருப்பதில்லை, அது இனி அழிக்கப்பட்டு போகும். இரண்டாவதாக, அந்த பட்சிக்கிறவனையே கர்த்தர் பட்சணமாய் மாற்றி கொடுத்தார். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சில சமயத்தில் சூழ்நிலைகளை பார்த்து இந்த சூழ்நிலை என்னவாகுமோ என்று சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் அந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமாக, நமக்கு ஆதரவாக மாற்றி கொடுக்கிற தேவன். பட்சிக்கிற இடத்துல இருந்து கர்த்தர் பட்சணங்களை கொண்டு வருவார், நன்மையை கொண்டு வருவார், மதுரத்தை கொண்டு வருவார், மகிழ்ச்சியை கொண்டு வருவார். இன்றைக்கு
எதிர்வருகிற சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார், ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதமாய் மாற்றி அமைப்பார், ஆச்சரியமாய் மாற்றி அமைப்பார். உங்களுக்கு மேன்மை உண்டாகும்படியாய், கனம் உண்டாகும்படியாய், வெற்றி உண்டாகும்படியாய் காரியங்களை மாற்றி அமைப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை எதிர்த்து வருகிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். சாதகமாக, ஆதரவாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணும்படியாக, நன்மையாய் முடிய பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.